Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது சாலமோனை சந்திப்பதற்காக வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோனுக்கு தேவனாய் கர்த்தர் ஞானத்தை அருளி செய்திருந்தார். அதை விட ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளுகிற ஞானம் விசேஷித்த ஞானம். அது உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கும். அப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததை இந்த சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டு சாலமோனை சந்தித்து அந்த சந்தித்த பின் அவன் சொல்லுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே நேரில் வந்து பார்த்த ராஜஸ்திரி அந்த அவன் ஞானத்தோடு செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து அங்க ஆச்சரியப்பட்டு சொல்லிய காரியம் விசேஷமாய் ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தை கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் கட்டினதான அந்த மண்டபம் சாலமோன் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மண்டபத்தில் தான் கிறிஸ்துவானவரும் வந்து விளாவினார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்ட புதிய பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிகிறோம். ஒருவேளை அந்த ஆலயம் முழுவதும் இடிக்கப்பட்டு போனாலும் அந்த மண்டபம் இடிக்கப்படவில்லை. ஏன்னு சொன்னால் அது மிகவும் நேர்த்தியாக மிகவும் ஆச்சரியப்படத்தக்கையில் வகையிலே பிரமை கொள்ளும் வகையிலே கட்டப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஒவ்வொரு காரியத்திலும் அந்த ஞானம் வெளிப்படும். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்தார் என்று சொன்னால் அந்த ஞானம் மகிமையான காரியங்களை செய்துவிடும். கர்த்தருடைய நாம் ஞானத்தை வாஞ்சிக்க வேண்டும். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை தேவ ஞானம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு முன்பதாக நீ ராஜாவாய் இருக்கும்படி உம்மை தம்முடைய சிங்காசனத்தினை வீற்றிருக்க பண்ண பிரியம் கொண்ட தேவனாய் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கும் சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்று சொன்னார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அநேக பரிசுகளை இந்த ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சாலமோனுடைய மேன்மையை காணும்படி அந்த வசனங்கள் அப்படித்தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. ஆனால் சாலமோன் செய்த காரியங்கள், சாலமோன் பண்ணின வாகம், எகிப்து தேசத்திலே போய் வாகம் பண்ணின காரியங்கள் எல்லாம் சில காரியங்கள் தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அமைந்து விட்டது. அதனால் ஆவிக்குரிய நிலைமையிலே வீழ்ச்சி அடைந்து தேவனை விட்டு பின்மாற்றமான ஒரு காரியத்துக்கு செல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் சாலமோனுக்கு சம்பவித்து விட்டது. அதன் காரணமாக தேவ கோபாக்கினை கடந்து வந்தது, சாபம் கடந்து வந்தது. அதனால் தேசம் 2ஆக பிரித்து வீழ்ச்சி அடையும் வரைக்கும் அது கொண்டு சென்றது.
அது சாலமோடு மாத்திரம் நிற்காமல் தேசத்தையே அது பாதித்தது. தேசாதிபதி தேசத்துக்கு தலைவராக இருக்கிற மனிதன் செய்கிற அக்கிரமம் பாவம் தேசத்தையும் பாதிக்கும். அப்படித்தான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம். 10வது அதிகாரத்திலே இஸ்ரவேலர் சாலமோனுடைய குமாரனாகிய ரெகொபெயாமுக்கு எதிராக கலக்கம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் அந்த சாலமோன் இறந்த பிறகு ராஜாவாகும்படி ரெகொபெயாம் ராஜாவாகிற நேரத்திலே அவர்கள் வந்து சொல்லிதான் ஒரு காரியம், உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர்கள் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் வலுவாக்கும், அப்பொழுது நீ சேமிப்போம் என்றார்கள். அதுக்கு பிறகு 3 நாள் கழித்து வந்து கேட்கும்படியாக செய்தபோது முதியவர்களிடம் ஒரு ஆலோசனை கேட்டார். அதே நேரத்தில் வாலிபர்களிடத்திலும் முதியவர்களிருந்த ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபத்தின் ஆலோசனையின்படி இது என் தகப்பன் பாரமான நுகத்தை மேல் வைத்தால் நாங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன், உங்கள் சவுக்குகளால் தண்டித்தார் நான் தேள்களால் தண்டிப்பேன் சொல்லும்போது அவர்கள் மிகவும் சோர்ந்து போய்விட்டார்கள். அதனால் உண்டான காரியங்கள் இங்கே 10 கோத்திரங்கள் தனியாக பிரிக்கப்பட்டு வடராஜ்யம் என்று சொல்லி போய்விட்டது. ரெகொபெயாம் யூதர்களுக்கு மற்ற ராஜாவாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது. அதான் 11வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அந்த ரெகொபெயாம் யூதாவின் அரண்களை பலப்படுத்தினான். அந்த அவனுடைய காரியங்கள் எல்லாம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருந்தது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாதபடிக்கு அவன் காரியங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தான். அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. 12வது அதிகாரத்திலே சீஷாக் எருசலேமை வந்து தாக்குகிறது. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனுடைய இஸ்ரவேலரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். எகிப்து ராஜாவாகிய சீஷாக் 1200 ரதங்களோடு 60,000 குதிரைகளோடு எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அங்கே வந்துதானே இந்த படையை பார்த்து கலங்கின அந்த ரெகொபெயாம் கர்த்தருடைய சமூகத்தினை தாழ்த்தும் போது கர்த்தர் கிருபையாக காத்து கொண்டார். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி சம்பவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தர் தந்த ஞானத்தை நாம் மதிக்க வேண்டும். கர்த்தர் தந்த ஞானத்தோடு நடக்க வேண்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்தருள்வாராக. ஆமீன், ஆமீன்.